ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த் IQoo Neo 9 Pro. ஸோ நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்லேயே மோஸ்ட் ஹைப்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி ஸ்டார்டிங்லேயே February 22 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி IQoo கன்ஃபார்ம் பண்ண விஷயம் தான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாமளே நிறைய அப்டேட்டில் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே லான்ச் டேட் சொல்லியிருந்தாலும் இந்த 1.5 மாதமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் அடிக்கடி IQoo சொல்லிக்கிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னுமே ஹைப்பில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணலாமா வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் லான்ச் ஆக போகுது. ஸோ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த IQoo Neo 9 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய அப்டேட் அஃபிஷியலாகவே IQoo சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் IQoo Neo 9 Pro பற்றி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா வாங்கலாமா வேணாமான்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ், ப்ரைஸ் ட்ராப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றிலாம் ரெகுலராக நம்ம இந்த டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட் வாங்கும்போது ப்ரைஸ் ட்ராப் இல்லாமல் எப்போ ஆகுது, எப்போ அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனல், இந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த IQoo Neo 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா IQoo Neo 7 Pro. ஸோ இந்த டிவைஸ் தான் நம்ம கடந்த 5 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாமளுமே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா IQoo Neo 7 Pro இப்போ வாங்கலாமா ப்ரோ, இல்லை IQoo Neo 9 Proக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. அண்ட் அந்த கமெண்ட்ஸ்க்கும் நான் ரீப்ளே பண்ணியுமே சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலி IQoo Neo 9 Proக்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் இப்போதைக்கு பார்க்கும்போது IQoo Neo 7 Pro விட நிறைய விஷயங்கள் பெட்டராக தான் IQoo Neo 9 Proவில் இருக்குது. பட் அதை என்ன ப்ரைஸிங்க்கு அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி மேட்ரு. ப்ரைஸிங் மட்டும் அக்ரெசிவாக நல்ல ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் IQoo Neo 7 Proக்கு பதில் IQoo Neo 9 Proவும் வாங்கலாம். பட் அந்த ப்ரைஸிங் மட்டும் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நல்லா வெயிட் பண்ணி வாங்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். மற்றபடி என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IQoo Neo 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஹைப்பே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த IQoo Neo 9 Proவில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு கலர் ஆப்ஷன் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே அந்த வீகான் லெதர் மெட்டீரியலில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லுக் கண்டிப்பாக இந்த IQoo Neo 9 Proக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரியான ஒரு கலர் ஆப்ஷனில் இது ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருந்துச்சு. இது போக ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக IQoo சொல்லிட்டாங்க. ஸோ பிளாக் கலர் அண்ட் இந்த ரெட் கலர் ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டாவதாக ஹைலைட்டான விஷயம் அஃப்கோர்ஸ் IQoo Neo சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணமே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். கேமிங்க்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கண்டிப்பாக நிறைய பேர் IQoo Neo சீரிஸ் அப்படின்றது போவீங்க. அந்த வகையில் இந்த IQoo Neo 9 Proவும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கேமிங் அதை தான் ஹைலைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இந்த IQoo Neo 9 Proவில் இருக்க போகுது. அஃபிஷியலாகவே ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த IQoo Neo 9 Pro பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியனுக்கும் மேலே ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் வரதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீக்காக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக Snapdragon 8 Gen 2 பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு நல்ல ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு ப்ராசஸர் தான், பர்ஃபார்மன்ஸ்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அதை எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை கண்டிப்பாக IQoo இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இதில் பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 8 Gen 2ஓட சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப் அப்படின்ற ஒரு சிப்பும் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த Q1 சிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் IQoo Neo 7 Pro இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருப்போம். அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதுதான் அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப் அப்படின்றது. இதுவும் டிஸ்பிளே உடைய அந்த ஃப்ரேம் இன்டர்பிளேஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில கேம்ஸை பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் புஷ் பண்ணி அந்த ஃப்ரேமுடைய இன்டர்பிளேஷனை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த லெவலுக்கு இன்னும் ஸ்மூத்தான ஒரு கேமிங் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த Q1 சிப் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். இது போக 960 பிக்சலுக்கான சூப்பர் கேமிங் ரெசல்யூஷன், ஸோ கேம்ஸ் உடைய ரெசல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் விஷுவலாக உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த Q1 சிப் அப்படின்றது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் மேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த Q1 சிப் அப்படின்றது கேமுடைய
விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சிப் தான். மற்றபடி கேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாது. விஷுவலி அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கேம் விளையாடும் போது உங்களுக்கு கொடுக்கும். பட் அது வந்து இன்டைரக்ட்லி உங்களுடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி IQoo சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி மேட்டர். பெர்ஃபார்மன்ஸில் இது Q1 சிப் ஹெல்ப் பண்ணது. பட் ஸ்னாப்ட்ராகன் 8 கேமிங்க்கு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். ஸோ அதுவும் இங்கே இன்க்ளூட் ஆகி வரதுனால கண்டிப்பாக இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக LPDDR5Xக்கான ரேம் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்கும். அண்ட் இது போக நம்ம கேம் விளையாடும் போது அதோட தெர்மல் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஆக்சுவலி IQoo Neo 7 Proல பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த வகையில் இதுலேயே ஓரளவுக்கு வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் IQoo Neo 9 Pro பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் பெட்டராக ஆக்சுவலி 6000 mm² வெப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வெப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புலேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய வெப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால மட்டுமே இது கண்டிப்பாக தெர்மல் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ஒரு பெரிய AC கூலிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸுமே அஃபிஷியலாக வந்து IQoo ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5160 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணால் எப்பவும் போல் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இந்த வாட்டியும் IQoo Neo 9 Proவில் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 inchஸ்க்கான சைஸ் தான். 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே LTPO டெக்னாலஜியில் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ LTPO டெக்னாலஜி அப்படின்றது 1 Hzலேருந்து 140 ஆக்சுவலி இதில் 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் இருக்குது. ஸோ 144 Hz வரைக்கும் இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது வரும். பட் இந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எல்லா கேமுக்கும் சப்போர்ட் பண்ணாது. அந்த கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் மூலியமாக சில கேம் சப்போர்ட்டட் கேம்ஸை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த 144 Hz வரைக்கும் கொஞ்சம் அந்த ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை விஷுவலி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படுமா அப்படின்றத பார்த்துங்க. பட் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது. இது போக 3000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான லெவலோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது. அந்த வகையில் பிரைட்னஸ் லெவலும் நல்லாவே இருக்க போகுது. அண்ட் IQooடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த IQoo Neo சீரிஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கேமராவும் மொக்கையாக ரொம்ப மோசமாலாம் கொடுக்க மாட்டாங்க. கேமராவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸாக IQoo Neo 7 சீரிஸ் யூஸ் பண்ணுறேன், 7 Pro யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கேமரா வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஹார்ட்வேராக பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 2 கேமரா தான் இருக்க போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனி IMX 920 அப்படின்ற ஒரு சென்சார். ஸோ IQoo Neo 7 Pro விட அப்கிரேடடான இன்னும் கொஞ்சம் பெட்டரான சென்சார் அப்படின்றது பிரைமரியாக யூஸ் பண்ணுறாங்க. இது போக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் இருக்க போகுது. அண்ட் முன் பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான ஆஸ் யூஷுவல் அதே செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எனக்கு IQoo Neo 7 Proலையுமே செல்ஃபி கேமரா வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ரியர் கேமரா அந்த பிரைமரி கேமரா சூப்பர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் செல்ஃபி கேமரா அதர் கேமராஸ்லாம் எனக்கு IQoo Neo 7 Proவில் அந்தளவுக்கு ஒர்த்தாக எனக்கு தோணலை. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் IQoo Neo 9 Proவுடைய ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரியர் கேமராவில் அந்த பிரைமரி கேமரா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். ஸோ ஹார்ட்வேர் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. அந்த 4K 60 FPSக்கான சப்போர்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா IQoo Neo 7 Proலையுமே 4K 60 FPSக்கான சப்போர்ட்லாம் வீடியோ ரெக்கார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த IQoo Neo 9 Proலையும் அந்த சப்போர்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் பிரைமரி கேமரா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ கேமிங்கோட சேர்த்து பிரைமரி கேமரா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பாசிட்டிவாக இருக்க போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நெகட்டிவாக என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பின்பக்கம் வீகான் லெதர் யூஸ் பண்ணுறாங்க. பிளாக் கலர் வேரியண்ட்டில் கிளாஸ் பேக் யூஸ் பண்ணாலும் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் இது வந்து எப்படியுமே 30,000 அபோவ் செக்மெண்ட் தான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி IP68 ரேட்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் 30,000 20,000 செக்மெண்ட்டில் IP68 கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது இல்லாததும் ஒரு நெகட்டிவாக இருக்க போகுது. அதே மாதிரி NFC. ஸோ NFC சப்போர்ட் இந்த வாட்டி IQoo Neo 9 Proலையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக IQoo Neo 7 Proலையும் கிடையாது. ஸோ இந்த வாட்டி அதை கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். பட் அதுவும் இல்லை அப்படின்றதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நெகட்டிவாக இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் டிஸ்பிளேல கிடையாது. ஆக்சுவலி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. பட் கண்டிப்பாக கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல ஒரு சின்ன நெகட்டிவாக இங்கே நமக்கு இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா IQoo Neo 9 Proவில் சின்னதாக நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில்
IQoo Neo 9 Proல இருக்க போகிற பாசிட்டிவ் என்னென்னலாம் இருக்க போகுது, நெகட்டிவ் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள். சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லியாச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி நிறைய லீக்ஸ் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங் வரும். OnePlus 12 நத்திங் ஃபோன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விட பெஸ்ட்டான அக்ரெசிவான ப்ரைஸிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்க்கும்போது 8GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்ற வேரியன்ட் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா Snapdragon 8 Gen 2 இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு 39, 38 அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதை விட கம்மியான செக்மெண்ட்டில் அந்த ப்ராசஸோட இன்னும் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது போக நான் சொன்ன மாதிரி ப்ரீ புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக லான்ச் ஆகும்போது சில கார்டு ஆஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் போக இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக 2 வருஷத்துக்கான வாரண்ட்டி. ஆக்சுவலி நார்மலாகவே 1 வருஷத்துக்கான வாரண்ட்டி மொபைலுக்கு கொடுத்துருவாங்க. இது போக எக்ஸ்ட்ரா 1 இயருக்கான வாரண்ட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால கிடைக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாக மொபைல் வந்ததுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிங்க. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, எப்பவுமே மொபைல் வந்ததும் பாருங்கள். ஏன்னா ஃபீச்சர்ஸ் என்ன தான் நல்லா இருந்தாலும் அதோட ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு வாங்குறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். பட் என்னுடைய IQoo Neo 7 Pro யூசேஜில் இருந்து அதோட யூஸராக எனக்கு தோணக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக IQoo Neo 9 Pro நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.